Hi guys, welcome to Quick Throw. I'm man of my words guys. கொஞ்சம் குரல் சரியில்லாமல் இருக்குது, ஸோ அதுக்கு மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சரில் கியூ டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதில் இருக்க பேசிக் ஆப்ரேஷன் புஷ் பாப்னு ரெண்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து புஷ் ஆப்ரேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் வந்து கியூ ஆக்சுவலாக வந்து புஷ் பாப்னு சொல்ல மாட்டாங்க. லைக் கியூவில் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு வந்து என்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெலிட் பண்ணுறது வந்து டிக்யூன்னு சொல்லுவாங்க. லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதோட பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். லைக் ஃபர்ஸ்ட் யார் வெளில வராங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் வெளியே போவாங்க. லைக் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் எந்த எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு பின்னாடி தான் ஒவ்வொரு எலமெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெலிட் பண்ணணும்னா நம்மளால கண்டமேனி டெலிட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த எலமெண்ட் இருக்கோ அதை மட்டும் டெலிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் கியூவோட பேசிக். ஓகே, இப்போ நம்ம வந்து என்கியூ ஆப்ரேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ லைக் நான் ஆஸ் யூசுவல் எப்பயும் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையான ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் முன்னே வச்சிருக்கேன். ஸோ இது ஸ்டாக் என்னடான்னு கேட்டீங்க. ஸோ இது முன்னாடி வச்சிருந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலாக. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நியூ ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் எனக்கு தேவையான ரெண்டு பேசிக் லைப்ரரிஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். கியூக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்க அதில் டேட்டா அண்ட் கியூ நெக்ஸ்ட் மட்டும் வாங்கியிருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரேர் பார்ட். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிலீட் பண்ணுவோம். அண்ட் ரேர் எண்ணில் தான் வந்து நம்ம இன்சர்ஷன் பண்ணுவோம். ஸோ என்கியூ டெக்ஸ்ட் பிளேஸ் அட் ரேர் எண்ட் அண்ட் டிக்யூ டெக்ஸ்ட் பிளேஸ் அட் ஃப்ரண்ட் எண்ட். அண்ட் ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ரெண்டுத்தையுமே நல்லுக்கு வச்சுருக்கேன். அண்ட் நான் ஒரு விஷயத்தை இன்சர்ட் பண்ணணும், டேட்டா இன்சர்ட் பண்ண எனக்கு ஒரு டேட்டா வேணும். ஸோ அதுக்காக ஒரு டேட்டா வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் வாய்ட் அண்ட் மெயின் ஃபங்க்ஷன் எப்பயும் போல ஒரு மெயின் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி விடுவோம். ஸோ இது அப்படியே இருக்கணும். இது அப்புறமேட்டு வந்து இதில் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன பண்ண போகிறேன், என்கியூ ஸோ என்கியூக்கு ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் நான் என்ன இன்சர்ட் பண்ண போகிறேன்னா அந்த டேட்டா வாங்கிக்கிறேன். அண்ட் நான் ஒரு நியூ நோட் கிரியேட் பண்ணணும்ல. ஸோ அந்த நியூ நோட் நான் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பாயிண்டர் தேவைப்படும். அண்ட் அதை நான் வந்து இங்கேயே அலோகேட் பண்ணிக்கிறேன். லைக் ஸ்ட்ரக்சர்லேயே ப்ராக்கெட்டில் இங்கே கொடுத்துக்கிறேன் கைஸ். நான் அதுக்கப்புறம் இங்கே வந்து நியூ நோட் ஈக்குவல்ஸ் லைக் என்ன கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ப்ராக்கெட்டில் strcd struct I think it's q and pointer and and size of struct and queueu அப்படின்னு கொடுத்துடணும். அண்ட் நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நியூ நோட்டோட டேட்டாவை வந்து நான் இப்போ வாங்கின டேட்டாவுக்கு ஈக்குவல் பண்ணுறேன். நியூ நோடோட டேட்டாவை இப்போ நான் வாங்கின டேட்டாவுக்கு ஈக்குவல் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ நோடோட நெக்ஸ்ட் அப்படின்னு அந்த பார்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நல்லுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ண வேண்டியது இருக்குது. லைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயத்த வந்து என்கியூ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஸோ லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறது ஒரு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த கியூலே இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நோட் அப்படின்ற பட்சத்தில் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் ரேர் அண்ட் ரெண்டுமே வந்து ஒரே நோடில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எலமெண்ட்டை நான் இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண நோடுக்கு போகும். அண்ட் இப்போ நான் இன்சர்ட் பண்ண நோடு வந்து ரேர் எண்டாக மாறும். ஸோ அதனால் நான் இங்கே செக் பண்ண வேண்டியது இருக்குது. லைக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் ஈக்குவல்ஸ் நல்லா இருக்கு அண்ட் ரேர் ஈக்குவல்ஸ் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஈக்குவல்ஸ் ரேர் ஈக்குவல்ஸ் and new node. So the new node தரேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் பார்ட். ஸோ அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஸோ என்ன ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ஆசிஷன் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரேரோட நெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் நியூ நோட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஈக்குவல்ஸ் நியூ நோட் அப்படி கொடுக்குறேன். ஸோ இது எதுக்காகனா நீங்கள் கொஞ்சம் ப்ரோக்ராம் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக புரியும். ஸோ சொல்லி பிடிச்சிருக்கு. ஸோ வேற ஒன்றும் இல்லை, நான் ஆக்சுவலாக முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். என்கியூ ப்ரோக்ராம்ஸே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
கைஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேக்கு வருவோம். அண்ட் டிஸ்பிளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆக்சுவலாக இட்ஸ் அன் ஈஸி ப்ரோக்ராம். லைக் வாய்ட் ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு டெம்பரரி நோட் தேவைப்படுது. ஸோ நான் எல்லாத்தையும் சேவ் பண்ணுறதுக்கு அந்த நோடி நான் இங்கேயே க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதுக்காக தான் கைஸ். ஒரு 2 lines கிடையாது, 2 words குறையுது. ஸோ அதுக்காக தான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ temp ஈக்குவல்ஸ் டு ஃப்ரண்ட்னு தரேன். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஒரு வைல் கண்டிஷன் போடுறேன். ஸோ லைக் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்ப் வந்து எப்போ நல்லா இருக்கோ ஸோ அப்போ வந்து வேல்யூ வந்து முடிஞ்சிடணும். ஸோ இங்கே நான் டெம்ப்னு மட்டுமே தரேன். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து முடிஞ்சிடும் ஆக்சுவலாக. ஸோ நம்புகிறேன் printf equals %d and comma temp data and temp equals temp next வந்து increment பண்ணி விடுறேன். ஸோ ஜஸ்ட் ஒன் இன்க்ரிமெண்ட். அண்ட் ஒரு சில சின்ன விஷயத்தை மட்டும் நான் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லைக் என்ன ஆட் பண்ணணும்னா, printfல q values அப்படின்னு கொடுத்துட்டு bracket லைக் நியூ லைன் கேரக்டர் ஃப்ரண்ட்ல ஒன்று ஆட் பண்ணுறேன். அண்ட் ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் ஒரு நியூ லைன் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரே ஒரு printf லைக் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ்க்காக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு printf யூஸ் பண்ணேன். லைக் இது வந்து ஒரு அலைன்மெண்ட்காக, சும்மா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக க்ரியேட் பண்ணுறது. ஸோ வேறு ஒன்றும் இதுக்கு பெரிய காரணம்லாம் கிடையாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து என்கியூ பண்ணணும். ஸோ NQUEU இன்க்யூன்னு கொடுத்துட்டு லைக் 89 NQUEU ஈக்குவல்ஸ் டு age and NQUEU equals 56 and ஃபைனலாக வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ திஸ் ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஒன்று சேவ் பண்ணலையோ, ஓகே. அண்ட் இதை என்ன சேவ் பண்ணணும், க்யூவில் இது வந்து லிங்க் லிஸ்ட் பேஸ் ஒரு LL அப்படின்னு நான் வந்து சேவ் பண்ணுறேன். அண்ட் இது ஆக்சுவலாக வேறு ப்ரோக்ராமுக்கு போயிடுச்சு. ஸோ ஒன் செகண்ட் கைஸ், இப்போ வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி ஆகணும் ஆக்சுவலாக நேம். போயிட்டு சேவஸ். ஸோ சேவஸில் போயிட்டு லைக் வந்து க்யூவில் LL அப்புறம் வந்து ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ணது இன்க்யூ தானே. ஸோ NQUEU அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ அதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த ப்ரோக்ராம் வருதோ வரலையே, பிகாஸ் வாய்ஸ் மேபி இட்ஸ் எனி ப்ராப்ளம். ஸோ எனக்கு ஏன் தெரியல. மேபி நான் அந்த ஃபைல் நேம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் சேவ் ஆஸ் சீலியரு லைக் NQUEU NQ டேட்டா அப்படின்னு சும்மா கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் கம்பேர் பண்ணி ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ கரெக்டாக வந்துருச்சு கைஸ். கொஞ்சம் வந்து இங்கே நான் வந்து கம்மா யூஸ் பண்ண விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். அண்ட் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். அண்ட் க்யூ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லைக் 89 856 அப்படின்னு வந்து ஒன்று ஒன்றா ஆட் ஆகிருக்கு. அண்ட் நான் இப்போ டெலீட் பண்ணுவேன்னா எதை ஃபஸ்ட்டு நான் டெலீட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 89 தான் நான் ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுவேன். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணது 89. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எதை டெலீட் பண்ணுவேன்னா 89 தான் டெலீட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், அதுதான் வந்து க்யூவோட ப்ரியாரிட்டி. Okay guys, and thanks for watching the video. Love you guys.